Audio is more important than videos. Why? யூடியூப் வீடியோவை பொறுத்த வரைக்கும் வீடியோவை விட ஆடியோவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கு இன்னும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மைக் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. அதை விட முக்கியமான விஷயம் சன்லைட். ஒரு பக்கம் சன்லைட் வருது, அந்த வெளிச்சத்தை வச்சு தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு லைட் தேவைன்னா வாங்கி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா ஃப்ளாஷ் லைட்டும் போதும், இல்லைனா ஒரு நல்ல வெளிச்சம் இருக்க இடத்துல மொபைல் ஃபோனை வச்சு வீடியோ ஷூட் பண்ணுங்கள். பட் ஃப்யூச்சர்லேயும் இந்த லாக்டவுன், ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கும் ஒரு ஆயத்தமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் இருந்து பார்ட் டைமாக நிறைய பேர் என்ன செய்கிறதுன்னு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. கட்டாயம் ஒரு பெஸ்ட் சஜஷன் நான் என்னன்னு கேட்டால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இப்போ இல்லைனாலும் 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து உங்களுக்கு ஒரு மெசிவ் இன்கம் தரும். அதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? போய் தொலைங்களே. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி குக்கிங் வீடியோஸ் செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். பேசிக்கில் இருந்து ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து அதை எப்படி அப்லோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது அளவுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஒரு 5 பார்ட்டாக வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாக்டவுனில் எல்லோரும் வீட்டில் இருந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஆல்ரெடி நானும் ட்ராவல் பண்ணியிருந்தேன், வெளியே போய்ட்டு ஃபுட் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். பட் இப்போ யாராலையும் வெளியே போக முடியாது. இது இன்னும் ஃப்யூச்சர்லேயும் எவ்வளோ நாளைக்கு தொடரும்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்கும் வீட்டில் இருந்து எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டி வீடியோஸ் எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸை பார்த்துருப்பீங்க, அது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல வீடியோ மேக் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நினச்சிட்டு இருப்பாங்க எக்ஸ்பென்சிவான மொபைல் ஃபோன், எக்ஸ்பென்சிவான மைக், லைட்னிங்லாம் தேவைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் நிச்சயம் கிடையாது. உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோன், ஒரு சாதாரண மைக்ரோஃபோன், ரொம்ப பட்ஜெட்டில் இப்போ மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்குது. உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு நல்ல ட்ரைபாடும் இல்லை, ஒரு சாதாரணமாக ஒரு லோக்கல் கடைகளில் உள்ள ட்ரைபாட் யூஸ் பண்ணாலே போதும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். முதலாவது கேமரா, மைக்ரோஃபோன், லைட்னிங், அப்புறம் ட்ரைபாட். இந்த 4 இருந்தால் ஒரு நல்ல வீடியோ செய்யலாம். உங்கள் கையில் எந்த கேமரா ஃபோன் இருக்கோ அந்த கேமரா ஃபோனையே யூஸ் பண்ணி வீடியோ எடுங்க. பிகாஸ் கட்டாயம் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டெப் பை தான் போகணும். ஒரேடியாக நம்ம ரெட் ஒன் கேமராக்கெல்லாம் போகக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து சின்னதாக போனால் தான் நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான நம்மளால் வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். 2வது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிப்ஸ் டு ஃபில்மிங். என்ன தான் ஒரு சூப்பர் கேமரா ஃபோன் இருந்தாலும் நமக்கு வீடியோ எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்குன்னு ப்ரொஃபஷனலாக கிளாஸெல்லாம் போய்ட்டு எடுக்கணும்னு சொல்லலை. சில சின்ன மெத்தட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் செகண்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வ்ளாக் பண்ணுற நேரம் கேமரா வச்சுக்கிட்டு இருக்க ஒரு மெத்தட் இருக்குது. குக்கிங் வீடியோஸ் எடுக்கிற டைம் அதுக்குன்னு ஒரு தனி மெத்தட் இருக்குது. ஸோ இதே எல்லாத்தையும் தனியாக 2வது வீடியோவில் பார்க்க போகிறோம். 3வது வீடியோவில் எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். தம்ப்நெயில்லாம் என்னென்னு கேட்குறீங்களா? ஒரு வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முதல்லையே ஒரு கவர் ஃபோட்டோ மாதிரி ஒன்று வரும். ஸோ அதை பார்த்துட்டு தான் இந்த வீடியோவுக்குள்ளே என்டர் ஆகலாமா, இந்த வீடியோவை பார்க்கலாமா வேணாமான்னு தோணும். பட் அந்த தம்ப்நெயிலில் நம்ம ஒரு ஃபோட்டோஷாப்போ இல்லைன்னா எக்ஸ்பென்சிவ் கேமரா யூஸ் பண்ணியோ எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு கிரேட் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் 3வது வீடியோவில் பார்க்க போகிறோம். 4வது வீடியோவில் ஒரு சிறந்த வீடியோவை எப்படி உங்கள் மொபைல் ஃபோன்லேயே எடிட் பண்ண முடியும். ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கட்டும் இல்லைனா iOS ஃபோனாக இருக்கட்டும், அதுக்குரிய எப்ஸுங்க என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் எப்படி எடிட் பண்ண போகிறதுன்றதை பற்றி 4வது வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கட்டாயம் அந்த வீடியோவும் மறக்காமல் பார்த்துடுங்க. அண்ட் ஃபைனலி 5வது வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம், எப்படி வீடியோவை அப்லோட் பண்ணுறது, அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது. காசு எதுவுமே இல்லாமல் எப்படி கொஞ்சமாக ப்ரொமோட் பண்ண முடியுன்றதை 5வது வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்து வர இந்த எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரியும், நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா, எப்படி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு யூடியூப் தேவை இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 வீடியோ வரப்போகிற 4 வீடியோ அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போவோம். Audio is more important than videos. Why? யூடியூப் வீடியோவை பொறுத்த வரைக்கும் வீடியோவை விட ஆடியோவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கு இன்னும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மைக் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை.
ஏன்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணுற iPhone 11 Pro Maxலேயே இந்த மாதிரி தான் மைக் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ கட்டாயம் ஒரு நார்மல் மைக் ஒன்று சரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மைக்ரோஃபோன்லேயே ரொம்ப நல்ல மைக்ரோஃபோன் எது, மொபைலுக்கு ஏற்ற நல்ல மைக்ரோஃபோன் எதுன்னு கேட்டிங்கன்னா ரோட் மைக்ரோஃபோன் தான். பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் அதை விடையும் சூப்பரான மைக்ரோஃபோன் இன்னொன்று இருக்குது, லேவலியர் மைக்ரோஃபோன். அது ரொம்ப பட்ஜெட் 1000-2000க்குள்ளே அந்த மைக்கை வாங்கிக்கலாம். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டி மைக் குவாலிட்டியை கொடுக்கும். நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணுற மைக் இந்த லேவலியர் மைக்ரோஃபோன் தான். ரொம்ப பட்ஜெட் மைக்ரோஃபோன். நார்மலாக ஷாப்புங்களில் லோக்கல் ஷாப்பில் இல்லைனாலும் டரா, சிக்மன் அந்த மாதிரி வெப்சைட்டுங்கள்லையும் வாங்க முடியும். ஸோ கட்டாயம் ஒரு நல்ல மைக்ரோஃபோன், நல்ல பட்ஜெட். ஸோ கட்டாயம் ஒரு நல்ல மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணணுன்னா நான் லேவலியர் மைக்ரோஃபோன் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கட்டாயம் அதை யூஸ் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு ரொம்ப முக்கியம் மைக்ரோஃபோன். அதில் ரொம்ப பட்ஜெட்டான மைக்ரோஃபோன் லேவலியர் மைக்ரோஃபோன் தான். அண்ட் ஃபைனலி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரைபோர்ட். கட்டாயம் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரைபோர்ட் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நார்மலாக நம்ம மொபைல் ஃபோனை தூக்கிக்கிட்டு வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோ ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கும், அங்கிட்ட ஆடும். ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நார்மலாக லோக்கல் ஷாப்பில் எல்லாத்தையும் வாங்கிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஒன்லைன்லேயே வாங்கலாம், இல்லைனா லோக்கல் ஷாப்பில் எல்லா இடத்துங்களையும் நார்மலாக ட்ரைபோர்ட் இருக்கும். ஒரு 1000க்குள்ளே ஒரு நல்ல ட்ரைபோர்ட்டையும் வாங்கலாம். அண்ட் ஃபைனலி ஒரு விஷயம் சொல்லணும், லைட் ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு வீடியோ நல்லா தெரியணும். நம்ம என்ன தான் ஃபோனை வச்சு எடுத்திருந்தாலும் வீடியோ விளங்கணும். பார்க்குறவங்களுக்கு வீடியோ நல்லா விளங்குறதுக்கு லைட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 1000-1500 கொடுத்து இந்த மாதிரி ஒரு லைட்டை வாங்கி வச்சுக்கலாம். பட் அப்படியும் இல்லைனா இந்த வீடியோவை நான் இப்போ மொபைல் ஃபோனில் உள்ள லைட்டை வச்சு தான் யூஸ் பண்ணி எடுக்கிறேன், ஃப்ளாஷ் லைட். அதை விட முக்கியமான விஷயம் சன்லைட். ஒரு பக்கம் சன்லைட் வருது, அந்த வெளிச்சத்தை வச்சு தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு லைட் தேவைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஃப்ளாஷ் லைட்டும் போதும், இல்லைனா ஒரு நல்ல வெளிச்சம் இருக்க இடத்துல மொபைல் ஃபோனை வச்சு வீடியோ ஷூட் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான், ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். இது ஒரு பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்றதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் தான் ரொம்ப முக்கியம். வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு நல்ல குவாலிட்டி வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி அப்லோட் பண்ணுறது, மொபைல் ஃபோன்லேயே எப்படி அப்லோட் பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு சின்ன மொபைல் ஃபோனை வச்சுட்டு எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நான் எதுக்கு இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி ட்ராவல் வீடியோஸ் எடுத்திருக்கேன், ஃபுட் ரிவ்யூ எடுத்திருக்கேன். பட் நம்மளால் இந்த டைமில் வெளியே போக முடியலை, ட்ராவல் வீடியோஸ் எடுக்க முடியலை, ஃபுட் வீடியோ ரிவ்யூ எதுவும் எடுக்க முடியலை. பட் ஃப்யூச்சர்லேயும் இந்த கொரோனா, லாக்டவுன், ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கும் ஒரு ஆயத்தமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் இருந்து பார்ட் டைமாக நிறைய பேர் என்ன செய்கிறதுன்னு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். கட்டாயம் ஒரு பெஸ்ட் சஜஷன் நான் என்னன்னு கேட்டால், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இப்போ இல்லைனாலும் ஒரு வருஷமோ. என்னடா பிரச்சனை உங்களுக்கு, போய் தொலைங்களே. அது இப்போ இல்லைனாலும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழித்து உங்களுக்கு ஒரு மெசிவ் இன்கம்மை தரும். அதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். பிகாஸ் நான் ஒரு வருஷத்தை மிஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு ½ மைல்ஸ்டோனை அடைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்னோடய சேனலை மானிட்டைஸ் ஆகிக்கிறோம். நான் நம்பிக்கையில் முழு நம்பிக்கையில் இருக்கேன். கூடிய சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸில் உங்களை சந்திப்போம். என்னோடய சேனல் மானிட்டைஸ் ஆகும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை தாங்க. என்னால் எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு நல்ல வீடியோஸை தரேன், நல்ல குவாலிட்டி வீடியோஸை தரேன். கூடிய சீக்கிரமே ட்ராவல் வீடியோஸ், ஃபுட் ரிவ்யூ உங்களுக்கு கட்டாயம் உங்களை வந்து சேரும். இன்னொரு முக்கியமான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். முக்கியமாக பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் போடுவேன். அதை உங்களால் பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு நான் என்ன வீடியோஸ் போட்டிருக்கேன்னு பார்த்துட்டு உங்களுக்கு யூடியூப் வந்து என்னுடைய வீடியோஸ் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திப்போம். இந்த வீடியோவை விட அடுத்தடுத்து வர போகிற 4 வீடியோ தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த 4 வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒரு நல்ல யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி உங்களால் வீடியோ போட முடியும். ஸோ இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் MrMega. நன்றி, வணக்கம்.